சரி சரி. வாங்கய்யா, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? சரி சரி. எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அப்பாவை ஆசிரமத்தில் சேர்க்கணும். இவரவா? ஆமா. யோசிச்சுதான் சொல்றியா? யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கோம். என்னப்பா சொல்ற? இல்லைங்க, வீட்டில் கொஞ்சம் பார்த்துக்க முடியல வேலைக்கு போகிறனால. ஏய், முடியாது. இவரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாது, வெளியே போ. ஹலோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் அப்பாவை நான் சேர்த்துறேன், நான் காசு கட்டுறேன். அதுக்கு என்ன வச்சிருக்கீங்க ஆசிரமம்? ஏய், முடியாதுன்னு சொல்லிட்டு நல்ல முறையில் வெளியே போயிடு. ஆமாம், வெளியில் போங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க யாரு? நீங்க எது கத்திக்கிட்டீங்க? நீங்க வாப்பா. டேய் நில்டா. ஆனால் அதை போயில நீ யாருன்னு உனக்கு தெரியுமாடா? சும்மா இருப்பா. 27 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு அனாதையா கோயிலில் கிடந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்தாங்க. அதை இந்த குழந்தைய என்கிட்ட கொடுப்பா, நான் காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு தத்தெடுத்துட்டு போய் கேட்டு ஒன்று வளர்த்த வர்ற அவரு. அப்ப இது குழந்தைகள் காப்பகமாக தான் இருந்தது. உன்ன மாதிரி தத்து பிள்ளைங்களும் வளர்த்தவங்களையும் மறந்துட்டு பெத்தவங்களை கொண்டு வந்து அனாதை ஆசிரமத்தில் சேர்க்க வரதுனால தான் இது முதியோர் இல்லமா மாறிச்சு. இன்னொன்னு தெரியுமாடா உனக்கு? உன்னை தத்தெடுத்துட்டு போய் 6 மாசத்துல உன் ஹார்ட்ல ஓட்டர் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டான். உனக்கு ஆபரேஷன் பண்ணும் 10 லட்சம் 20 லட்சம் செலவாகும்னு சொல்லிட்டான். அந்த ஆளோட வீட்டையே வித்துட்டு அதே வீட்டில் வாடகை இருக்க அந்த மனுஷன் தெரியுமாடா உனக்கு? அந்த வீட்டை வித்து தான் உன்னை ஆபரேஷன் பண்ணி அந்த உசுரை காப்பாத்தினாரு. நன்றி கட்டவன. அப்படிப்பட்ட மனுஷனை கூட்டி வந்து ஆசிரமத்தில் சேர்க்க வந்திருக்கியா நீ? அறிவு இருக்கா உனக்கு? உன்னை பார்க்கறதுக்கு அருவப்பா இருக்குடா. வெளியே போடா நீ. வந்துட்டானுங்க. பா, இவர் சொல்றது உண்மையாப்பா? அது உண்மையா இருந்தா என்ன, பொய்யா இருந்தா என்னப்பா? அன்னைக்கு